சென்னை எழும்பூரில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் சிலைகள் திறப்பு. சிலைகளை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, நம் தமிழ் உணர்வும் சாகாது என சூளுரை. உரிய நேரத்தில் கூட்டணியை அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் திட்டவட்டம். 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் கருத்து. மாமல்லபுரத்தில் விஜய் தலைமையில் தாவேக செயல் வீரர்கள் கூட்டம். தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை என தகவல். தொடர் விடுமுறையை ஒட்டி ஆன்மீக தலங்களில் குவியும் மக்கள். ராமேஸ்வரம், திருவண்ணாமலை கோயில்களில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம். வத்தலகுண்டு அருகே கருப்பணசாமி கோயில் திருவிழா கோலாகலம். 1000க்கும் மேற்பட்ட அறிவாள்களை நேர்த்தி கடனாக செலுத்தி பக்தர்கள் வழிபாடு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. சென்னையில் மிதமான மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை அருகே சேற்றில் சிக்கி தவித்த யானை மீட்பு. பல மணி நேரம் போராடி ஜேசிபி உதவியுடன் மீட்ட வனத்துறை. நான் எடுக்கிறேங்க, என்ன நடக்குது நான் பாக்குறேங்க. ஏன் வந்துச்சு 3 நாளா வந்துருக்கல, என்ன ஆக்சிடென்ட் எடுத்தீங்க? ஏனுங்க அது முடியல. சரி 3 நாளா வந்துருக்கல, என்ன ஆக்சிடென்ட் எடுத்துருக்கீங்க? போங்க விடுங்க. வெள்ளி விலை கடுமையாக உயர்ந்ததால் சேலத்தில் வெள்ளி கொலுசு உற்பத்தி 90% அளவுக்கு சரிவு. பிற வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தியும் வீழ்ச்சி கண்டதால் தொழிலாளிகள் தவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் 2 நாட்களாக நீடிக்கும் பனிப்பொழிவு. மரங்கள், வீடுகள், வாகனங்களில் பனிப்போர்வை போர்த்தியதால் பாதிப்பு. இமாச்சல் பிரதேசத்தின் சிம்லா, மணாலியில் கொட்டும் பனிமழையால் சுற்றுலா பயணிகள் தவிப்பு. நிரம்பி வழியும் தங்கு விடுதிகள், சாலைகளில் அணிவகுத்த வாகனங்கள். வடமாநிலங்களில் அடுத்த 2 நாட்கள் குளிர் அலையுடன் அடர் மூடு பனி நிலவும். ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை மையம். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா நாளை கொண்டாட்டம். அரசு அலுவலகங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு. இந்தியா, நியூசிலாந்து இடையே இன்று 3வது T20 போட்டி. ஏற்கனவே 2 வெற்றிகளை பெற்ற இந்திய அணி தொடரை வெல்லுமா என எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.